நெஞ்சில் நீங்காத இடம்பெற்ற நந்தலாலா அவர்களுக்கு நாமெல்லாம் இவ்வளவு விரைவில் ஒரு நினைவஞ்சலி செலுத்துவோம் என்று யாரும் நாம் கனவிலும் நினைத்திருக்க மாட்டோம். அந்த அளவிற்கு அவர்கள் நம்மை விட்டு நம்ம எல்லாம் ஒரு கலைநிலை நிலையிலே விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்காக சிரா இலக்கிய மன்றம் இன்றைய தினம் ஒரு இரங்கல் நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இன்றைய தினம் புகழஞ்சி செலுத்திருக்கின்ற பெருமைக்குரிய சிவ வெங்கடேஷ் மற்றும் வழக்கறிஞர் ரங்கராஜன் ஐயா சேலாபதி மற்றும் தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர் தம்பி உதயகுமார் ஐயா திருவள்ளுவர் மற்றும் இங்கே கவியஞ்சலி செலுத்திருக்கின்ற கவிஞர் இளங்கோவரன், கவிஞர் ஆங்கரை பைரவி, முனைவர் சதீஷ், முனைவர் எழுத்தாளர் பாட்டாளி, கவிஞர் சுமித்ரா தேவி, தமிழாசிரியர் செசிலி மற்றும் பார்த்திபன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் வணங்கி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பி முனைவர் பா ஸ்ரீராம் இயற்கை இயற்கையத்துடைய தலைவர் அவர்களையும் வணங்கி இன்றைய தினம் நம்மை விட்டு பிரிந்த நந்தலாலா அவர்களை பற்றி 90 பற்றி சொன்னார். அவர் 90 எனக்கு நினைவில்லை. ஆனால் முதலாக அவர் இங்கே சோலை கோயில்கள் என்ற ஒரு அமைப்பை நம்முடைய டவுன்ஹாலுக்கு அருகில் ஒரு பூங்கா இருக்கிறது. அந்த பூங்காவில் தான் அந்த சோலை கோயில்கள் என்று சொல்லக்கூடிய இளம் கவிஞர்கள் எல்லாம் கூடி மாலை நேரத்திலே அவர்கள் தங்களுடைய கவிதைகளை பரிமாறிக் கொள்கின்ற ஒரு நிகழ்வினை அங்கே நடந்து கொண்டிருக்கும். நான் நினைக்கிறேன் பாட்டாளி, ஆங்கரை பயிரவி, கவித்துவெல்லாம் கண்டிப்பாக பங்கேற்றிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவர்களை எனக்கு தெரிந்து இங்கே வந்திருக்கிறவர்கள் பங்கேற்றிருப்பார்கள். நான் ஒரு சில நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றேன். அப்பொழுது சோலை குழுக்கள் என்ற ஒரு இதழையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு முன்பாக அவர் முதலாக நாகப்பட்டினத்தில் அவருடைய இலக்கிய பணியை தொடங்கிய போது அங்கேதான் அந்த கலை இலக்கிய இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான ஒரு இலக்கிய மேடையை அவர் அமைத்திருக்கிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நாகப்பட்டினத்தில் அது விடிய அது நடக்கும். அங்கே இங்கே இருக்கிறவர்களில் பெரும்பாலும் எத்தனை பேர் அங்கே இங்கே நம்ம நண்பர்கள்லாம் அங்கிற பயிரவி, நம்ம பாட்டாளி வெங்கடேஷ் நம்மளாம் நன்றாக அறிவோம். இரவு 9 மணிக்கு தொடங்கி காலையில் 5 மணிக்கு தான் நிகழ்ச்சி முடியும். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமங்களில் குன்னசங்கர் கதை இது மாதிரி கதைகள்லாம் நடத்துவாங்க, விடிய நடத்துவாங்க. அதை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழ் மொழியை பற்றி, பொது உடைமை கருத்துக்கள், சிந்தனையை பற்றி விடிய பல கவிதைகள், கவியரங்குகள் மற்றும் நாட்டுப்புற கலைகளை அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். எப்பொழுதுமே நாட்டுப்புற கலைகளுக்கு தான் நந்தலாலா முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த புதுகை பூபாலம் போன்ற அந்த நண்பர்கள் தான் இரவு இடையிடையே சொற்பொழிவு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நாட்டுப்புற கலைகள் தான். அப்படி ஒரு நிகழ்வுடைய அவர் நாகப்பட்ட தொடங்கார். இந்த நாகப்பட்டினத்துக்கு நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கு. நம்முடைய புனித வர்ணார் கல்லூரி நாகப்பட்டினத்தில் தான் நடந்து கொண்டிருந்தது. 1890 தான் புதுவை நம்முடைய புதிய வரலாறு கல்லூரி திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றப்பட்டது. சென்ட் ஜோசப் கல்லூரி இங்கே இருக்கக்கூடிய கிளைஸ் ஹாஸ்டல் தான் முதல்ல அந்த கல்லூரி நாகப்பட்டினத்தில் இங்கே மாற்றப்பட்டது 1890. அதே போலதான் நம்முடைய பொன்மொழி இருக்கக்கூடிய ரயில்வே தொழிற்சாலை அதுவும் நாகப்பட்டினத்தில் தான். நாகப்பட்டினத்தில் தான் அது 1910 வாக்கில் இங்கே இருக்கக்கூடிய பொன்மொழிக்கு அந்த தொழிற்சாலை மாற்றப்பட்டது. அதே போலதான் நம்முடைய நந்தலாலா அவர்களும் அவருடைய இலக்கிய பணியை நாகப்பட்டினத்தை தொடங்கி இங்கே வந்தார். அவர் பிறந்தது குன்றாடார் கோயில் என்றக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான ஊர். அந்த ஊர் நல்ல ஒரு நம்முடைய பல்லவர் காலத்து பிற்கால காலத்துடைய நம்முடைய தமிழ் கடை இருக்கக்கூடிய குடைவரை கோயில்களுக்கு மிகவும் புகழ்பெற்ற கோவில் அந்த குன்றாடார் கோயில். அந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா குன்றாடார் கோயில் மற்றும் பல்வேறு ஊர்கள் அங்கே நம்முடைய தமிழகத்துடைய கட்டிடக்கலையை பார்க்கலாம். அந்த ஊரில் தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்தபோது நெடுஞ்சேன் தான் அவருடைய பெயர். நெடுஞ்சேன் என்ற பெயரை அவர் இங்கே கல்லூரியில தேசிய கல்லூரியில் பயன்படுத்தினார். அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட இலக்கிய தாக்கத்தினாலும் பாரதியின் மேற்கொள்ளப்பட்ட காலமாக தன்னுடைய பெயரை நந்தலாலா என்றும் தன்னுடைய இல்லத்திற்கு காணி இல்லம் என்றும் அவர் பெயர் சூட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கூட பாரதி நிவேதிதா என்ற பெயரை வைத்து பாரதியின் மீது இருந்த பற்றை அவர்கள் காணலாம். அப்படி அந்த கலை இலக்கிய பேரவை கலை இலக்கிய இரவு என்பது
அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மட்டுமே நம்ம தமிழகம் முழுவதும் நடத்தினாங்க, எங்க இருந்தாலும் நடத்தினாங்க. அதுக்கு ஒரு முழு பதிவும் கொடுத்து அதை சிறப்பாக தமிழகம் முன் எடுத்துக்கொண்டு சென்ற பெருமை நந்தனாளருக்கு தான் உண்டு. நான் கூட முதல்ல இங்கே பொன்முறையில் ஒரு கலைஞருக்கு நடந்துச்சு. அதில் நம்ம குன்றக்குடி அடிகளார் பொன்முறைகளை கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். அப்போ ரேவதியின் நடிகை இருந்தாங்க. அவங்க ஒரு சிறந்த திரைப்பட நடிகை தான். திருநாம கூட அவருக்கு நல்ல ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். ரேவதி என்ற நடிகை ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பயிர்கள் நல்லா தெரியும். அந்த ரேவதியும் நம்முடைய கூட்டக்கூடிய பொன்னம்பலாடியார் தான் அந்த நிகழ்வுடைய முக்கியமான அந்த பாத்திரத்தை அவர் ஏற்ற சொற்பொழிவார்கள். அந்த பாதை அவர் கொண்டாந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருக்குறள் பேரவையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இணைந்து நாங்கள் ஓய்வூரில் 1990 வந்து மிக சிறப்பாக ஒரு சமத்துவ பொங்கல், ஒவ்வொரு பொங்கல், சமூக நீதி பொங்கல் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை நாம் நடத்தணும். அது மாதிரி திருச்சியில் யாரும் நடத்தலை. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேரணி, அந்த பேரணியிலே நம்ம நகர சுற்றி தொழிலாளர் பெண்கள் மற்றும் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அத்தனை பெண்களும் அவர்கள் இந்த பொங்கலுக்குரிய இந்த சீர் வரிசை என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் அரிசி இதெல்லாம் தட்டில் ஏந்தி கொண்டு வருகிறார்கள். மிக நீண்ட பேரணி. அதிலே பொது உணர்வுகளை சேர்ந்தவர்கள், நம்முடைய தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். திருக்குறள் பேரணி அந்த இங்கே ஒரே ஒரு கைத்திய நேசாமம் தவிர மிக சிறப்பாக நடந்தது. அந்த பெண்களே அந்த பொங்கலை அங்கே வச்சாங்க. அந்த பெண்கள் தான் அவங்க இங்கே பேச்சு சொற்பொழிவு எல்லாம் முடிந்த பிறகு அவர்களே அதை அனைவருக்கும் அதை பரிமாறினார்கள். அது போன்று அவர் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனை படைத்தவர். அவர் ஒரு சொல் கொண்டார், அவர் சோர்விடார், அவர் அஞ்சார். வல்லவன் சொன்னதை போல அவரை இகழ்வல் யாருக்கும் அறிந்து என்று வல்லவர் பிறந்தை சொன்னது போல, வள்ளுவர் பிறகு சொன்னது போல அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சொல் வந்தார். சாதாரண பார்த்தீங்கன்னா மேடையில் நம்ம பேசுறவங்க எல்லாருமே நம்ம படிச்சதை அல்லது நாம நல்ல உணர்ந்த ஒரு நல்ல கையையோ அல்லது கற்றையோ நம்ம நயம்பட எடுத்து உரைக்கலாம். நந்தலாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் தெருவில் போயிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டாருன்னா அவர் மனசுல ஒரு புதிய கோணத்தை பார்ப்பார். அவர் ரயில் பெட்டில பயணம் பண்ணும்போது அங்கே ஏதோ நிகழ்ச்சி எடுத்துன்னா அது ஒரு கோணத்தை பார்ப்பார். அதை பிறகு மேடையில பேசுகின்ற போது அந்த நிகழ்வை சொல்கின்ற விதம் இருக்கு பாருங்க, அது அவ்வளவு அற்புதமா. அந்த நிகழ்வை வந்து இந்த சமூகத்தோடு இணைத்து அது இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்வது அல்லது என்ன கேடு விளைவிக்கிறது என்பதை ஒரு பொது உடைமை கண்ணோட்டத்தோடும் அவர்கள் அந்த பேச்சை ஆரம்பிப்பார். எந்த ஆக்டர்ஸும் சரி அந்த அளவுக்கு அவருடைய பார்வை எப்பொழுதும் ஒரு புதிய பார்வையாக இருக்கும். எதை எடுத்தாலும் சரி புதிய பார்வை. அதே போலதான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களை ஊக்குவிப்பதில் அவருக்கு ஈடு இணை கிடையாது. இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய தம்பி ரங்கராஜன் போன்றவர்கள், இளங்குமரன் போன்ற திருவைக்குமரன் எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியில அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர் கைப்பிடித்து அழைத்து வந்தவர்கள். இவரெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு இலக்கியத்துல அவங்களுக்கு ஆர்வம் ஏற்படவும், அதே போல இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களும் இப்ப நிறைய தமிழ்நாடு போக்குவரத்து சங்கத்துல தங்களை இணைத்துக் கொண்டு அவருக்கு அவருடைய வழிகாட்டுல நிறைய வந்துட்டு இருக்காங்க. பேராசிரியர்கள்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அவருக்கு இருந்த ஒரு தாகம், ரெண்டு தாகம். ஒன்று தமிழ் மொழி மீது தாகம், இரண்டாவது பொது உடைமை கருத்துக்கள் இருந்த தாகம். இந்த இரண்டையும் இந்த இளைஞர்களிடத்தில் விதைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அரிய செயலை அவர் செய்தார்கள். அது மட்டும் இல்லாம அவர் மிக சிறந்த ஒரு புத்தக வாசிப்பாளர், ஒரு நூல் வாசிப்பார். அதேமா அவர் படிக்காதவர்கள் இருக்கார். அதுவும் பழங்கால தமிழ் இலக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது இடைக்கால இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது தற்காலத்துடைய கவிதை நூலாக இருந்தாலும் சரி, சிறுகதைகள், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தற்கால இலக்கியத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அந்த இலக்கியத்தை வச்சு அவர் மிக சிறப்பாக செய்வார். நம்முடைய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல 10-20 ஆண்டுகள் இருக்கும். ஓலை விசிறி அப்படின்னு சொல்லி 25 வாரம் வந்துச்சு பண்பலையில. 25 வாரம் ஓலை விசிறின்னு சொல்லி ஒவ்வொரு நூலை பற்றி ஒவ்வொரு வாரம் பேசுற மாதிரி, ஒவ்வொரு நாள் பேசுற மாதிரி. ஏன்னா அவருக்கு நிறைய நூல்கள் இருந்துச்சு. இப்ப நாம வந்து நூல் விமர்சனம் சொல்லி நம்ம ஒரு சிறிய கூட்டம் நடத்துறோம். அதே வந்து வானம் இல்லை ஓலை விசிறி அப்படின்ற பெயர்ல அவர் வந்து ஏற்றால் ஒரு 25 வாரங்கள் தொடர்ந்து நடத்தினார் திருச்சிராப்பள்ளி வாரம் நிலையத்தில். அதுக்கு பிறகு நிறைய வானங்கள் பேசியிருக்காரு, தொலைக்காட்சியில் பேசியிருக்காரு, பட்டிமன்றத்தில், இதெல்லாம் நமக்கு தெரியும். இது இந்த ஓலை விசிறி நிகழ்ச்சியா ஒரு சிறப்பு கேட்டீங்கன்னா சிறந்த நூல்கள் எடுத்து படிக்க. அதே தான் வந்து இப்ப இறுதி காலத்தில் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகள்
ஆண்டுகளாக அவர் வீட்டிலேயே வயல் என்ற ஒரு அமைப்பையை ஏற்படுத்தி அங்கே வந்து நூல் விமர்சனங்களை நண்பர்களோடு கலந்து ஒரு கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியாக அவர் செய்து கொண்டிருந்தார். அதனால அந்த வயல் என்ற நிகழ்ச்சியும் அந்த நூல் தான். அதே மன்னிக்கலாம், வானம் வானம் மன்னிக்கலாம். அதுபோல தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சிராப்பள்ளி நடந்த புத்தக கண்காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சி எடுக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகள்லாம் முழு பொறுப்பை அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த 10 நாள் நிகழ்ச்சியில யார் யார் பேசணும் அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் யார் யார் அழைக்கணும் அப்படிங்கிறதையும், யார் யார் சிறப்பாக நூலை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் தான் தீர்மானிக்கிற அளவுக்கு. அதே போல இந்த நம்ம மாவட்டத்திற்குரிய சிறந்த படைப்பாளர்களை ஒவ்வொரு நாளும் குறைந்தத்தில் 3 பேர் கொடுத்தாங்க. இப்படி வர வர நிறைய பேர் கொடுத்தாங்க. இதெல்லாம் அவர் தான் தேர்ந்தெடுத்தார். அனைவரும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் நம்முடைய மாவட்டத்திற்குரிய மூத்த முதிய எழுத்தாளர் எல்லோரும் பாராட்டப்பட்டிருக்காங்க. அதனால அவருக்கு சில இதெல்லாம் வந்துச்சு. ஆனா அவர் சொல்லுவார், நான் எடுத்துக்கொண்ட அளவுகள்ல வயது முதிர்ந்தவர்களுக்கு முதல் இடம் அப்படிங்கிற போது அந்த மாதிரி எனக்கு முதல் அந்த கொடுத்துட்டாரு. ஏன்னா நம்ம வயசாயிடுச்சு அப்படிங்கிற முறையில அடுத்த இந்த வயது இருக்கவங்க எல்லாம் வரிசையா கொடுத்துட்டு தான் வந்தார் அந்த விருதுகள்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூல் கண்காட்சி புத்தகத்தின் மீது அவருக்கு ஒரு தீராத காதல் உண்டு. எனவே அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியங்கள் 2. ஒன்று, தமிழ் நூல்களை இன்றைய இளைஞர் உலகம் அதிகமாக வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக சமூகத்தில் சமூக நீதி பரவிட வேண்டும். இந்த 2 கொள்கைகள் அவருடைய தலையாய கொள்கைகள். அந்த கொள்கைகளை நான் நினைக்க நம்முடைய சில பதிப்பகம் நல்லா செய்யறாங்க. அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய இடம் கவிஞர்களுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுத்து நிறைய தம்பி ஸ்ரீராம் அவர்களும் அவர் துணைவியாரும் நம்முடைய அம்மா கேந்திரியம் அவர்களும் நிறைய நூல்களை வெளியிடுறாங்க. அதுக்காக அவர்களையும் பாராட்டணும். எனவே நாம் நந்தனாருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி என்பது நம்முடைய தலைமுறை, நம்முடைய குழந்தைகள், பேரப்பிள்ளைகளுக்கு நிறைய நூல்களை வாசிக்க வேண்டும். சமூகத்திலே ஒரு சமூக நீதி பரவிடுவதற்கு வழிபட வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய அஞ்சலி என்று சொல்லி அடுத்த நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை புகழஞ்சி செலுத்த அன்மைக்குரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தலைவர் அன்மைக்குரிய வழக்கறிஞர் எழுத்தாளர் சிவ வெங்கடேஷ் அவர்களை புகழஞ்சி செலுத்தி அழைக்கிறேன்.